எம்பாக்ஸ் எனும் குரங்கம்மை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என 46 பேரிடம் மேற்கொண்ட பரிசோதனையின் முடிவுகள் நெகட்டிவ் எனும் எதிர்மறையான முடிவுகளை கிடைத்திருப்பதாக சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியது. அதன் அடிப்படையில் இவ்வாண்டு இதுவரை யாரும் குரங்கம்மையால் பாதிக்கப்படவில்லை என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் கூறினார். மலேசியாவில் கடந்த ஆண்டு பதிவான அதிக கடுமையற்ற கிளேட் 2 ரகத்தைச் சேர்ந்த 9 குரங்கம்மை பாதிப்புகள் மட்டுமே இதுவரை இறுதியான பதிவாகும் என்றார் அவர். கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட 5.2 மில்லியன் பயணிகளிடம் அனைத்துலக நுழைவாயில்களில் சோதனைகள் நடத்தப்பட்டன. அந்த சோதனையிலும் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்பது தெரியவந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். SPM, STPM மெட்ரிகுலேஷன் பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே, செப்டம்பர் 6இல் பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன. பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா? உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது. வாருங்கள், அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக MIED ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.